ஃப்ரீடம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஃபைனலா இட்ஸ் அஃபீஷியல். இதுக்கு முன்னாடி ஜடேஜாவுடைய ட்ரேடு நடக்குமா நடக்காதாங்கிற மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருந்தது. 3-4 மாசமா பேச்சுவார்த்தை சஞ்சு சாம்சன் மேல போயிட்டு இருந்தது. இப்போ அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பத்தின முழு இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவீந்திர சிங் ஜடேஜா 2012 இருந்து இந்த கிளப்போட ஒரு தூணா இருந்திருக்காரு. இவ்வளவு தூரம் சென்னை சூப்பர் கிங்ஸ் டிராவல் பண்ணியிருக்காங்கன்னா அதுல ஒரு பார்ட்டா இருந்திருக்காரு. 2023 ஃபைனல் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த நடத்தி காமிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு அந்த 6 and 4 மனசுல இருந்துகிட்டே இருக்கும். டிராஃபி அடிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ரவீந்திர ஜடேஜாவா இருந்தாரு. பட் இருந்தாலுமே நோ பிளேயர்ஸ் பிகர் தன் அ கிளப் அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னா அவருடைய ஸ்டாட்ஸ் அப்படிங்கிறது பெருசா இல்லவே இல்லை. அட் த சேம் டைம் என்னதான் எமோஷனல் பாண்டிங் எல்லாம் இருந்தாலுமே கிளப் கடைசி இடத்துல பினிஷ் பண்றத ரசிகர்கள் விரும்ப மாட்டாங்க. ஒரு சமயத்துல எல்லா சேஞ்சும் நடந்தது ஆகணும். இன்னைக்கு ஜடேஜா, நாளைக்கு தோனியும் இருக்க மாட்டாரு. ஒரு சீசன் விளையாண்டதுக்கு அப்புறம் அவரும் போயிட போறாரு. எப்படியோ கிளப்ல இருந்து பிளேயர்ஸ் போயிட்டே இருக்கத்தான் போறாங்க. கிளப் அப்படிங்கிறது இருக்கத்தான் போகுது. அந்த வகையில சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜடேஜாவை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அவங்க எடுத்த டிசிஷன் டூ ஆர் டை, போல்டான ஒரு டிசிஷன். ஆப்ஷன் போறதுக்கு முன்னாடியே நம்ம பேட்டிங் யூனிட்டை கவர் பண்ணணும், தேவையான பேட்ஸ்மேன்ஸ்களை வச்சுக்கணும், ஆப்ஷன் போய் பவுலர்ஸை மட்டும் நம்ம பார்க்கணுங்கிற மைண்ட் செட்ல இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சஞ்சு சாம்சனை வாங்கியிருக்காங்க. ஒரு குட் மூவ் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். நம்பர் 3 ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கு. ரெய்னாவை தவிர அந்த இடத்தை யாருமே ஃபில் பண்ணல. இப்போ சாம்சன் வராரு அப்படின்னா நம்பர் 3 இல்லைன்னா ஓப்பனிங்ல ஆடுவாரு. ருத்ராஜ் நம்பர் 3 வருவாரு. அவங்களுடைய டாப் 3 கன்னா இருக்கு. ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் சஞ்சு சாம்சன். அதுக்கப்புறம் டெவால் பிரேவிஸ், சிவம் தூபேங்கிற மாதிரி பேட்டிங் யூனிட் இருக்கு. இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ் தோனி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் பின்னாடி ஆடக்கூடிய ஒரு சில பிளேயர்ஸை மட்டும் எடுத்தா அவங்களுடைய பேட்டிங் யூனிட் கம்ப்ளீட்டா முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். 30 crore மேல பிரைஸ் அமௌண்ட் வச்சுட்டு தான் ஆக்ஷனுக்கு போக போறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு பிரில்லியன்டான மூவ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சாம் கரன் இந்த டீமுடைய பார்ட்டா இருந்திருக்காரு. ஆரம்பத்தில் 2020 கோவிட் டைம்ல வந்தாருன்னு சொல்லி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு போயிட்டாரு. ஸோ எகைன் சிஎஸ்கேல டிராவல் பண்ணாரு, பஞ்சாப்ல டிராவல் பண்ணாரு, மறுபடியும் சிஎஸ்கே வந்தாரு. ஒன்ஸ் அகைன் அவரையும் மிஸ் பண்ண போறோம். ஸோ அவரையும் பார்த்து அப்படின்னா ராஜஸ்தானுக்கு தத்து கொடுத்துறாங்க. ஸோ சஞ்சு சாம்சன் அது மட்டும் இல்லாமல் சாம் கரன் 2 பேரை வந்துட்டு நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம்ங்கிற முதல் டிசிஷன் இருந்தது. இன்னொரு பிளேயர் ரவீந்திர ஜடேஜாவா இல்லை பத்திரனாவாங்கிற பிரச்சனை இருந்தது. அண்ட் ஃபைனலாக ரவீந்திர ஜடேஜா தான் அப்படிங்கிறத வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜட்டு அண்ட் சாம் கரன் இவங்க 2 பேர் அங்கே கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சாம்சனை வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரில்லியன்ட் மூவ் எகைன் ரவீந்திர ஜடேஜா. ஸோ கண்டிப்பாக அந்த பெயின் அப்படிங்கிறது ஃபேன்ஸுக்கு இருக்க தான் போகுது. பட் இருந்தாலுமே அவரும் அங்கே போனால் ஒரு கேப்டன்சி கேட்கலாம். ஒரு நல்ல ஒரு பிளேயர் அவருடைய பொட்டன்ஷியல் என்னங்கிறத நிரூபிக்கலாம். சிஎஸ்கேல அவருக்கு கேப்டன்சி கிடைச்சது பெருசாக யூஸ் பண்ண முடியல. இப்போ ஃப்ரீடம் இருக்கு. அவரால் ஒரு 3 years to 4 years அப்படிங்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்துட்டு மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அவருக்கும் கிடைக்கும். அவருடைய டிசிஷனும் சேர்ந்து தான் வந்துட்டு இந்த கிளப்புக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம சொல்லி ஆகணும். இது போக இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதாவது சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இந்தியா. அதுல ஒரு ஃப்ரேம் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. ரவீந்திர ஜடேஜா பேட்டை வந்துட்டு டெவால் பிரேவிஸுக்கு கொடுக்குற மாதிரி அவருடைய பேட்டை வந்துட்டு கொடுக்குறாரு. ஸோ அடுத்தது நீ தாண்டா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் ஆடக்கூடிய அந்த நம்பர் 5 பொசிஷன்ல தான் டெவால் பிரேவிஸ் ஆட போறாரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஸோ அதனால இந்த பேட்டை புடிடா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஃப்ரேம் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. ஓவராலா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இது எமோஷனலான மொமெண்டா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி கிடையாது. ஸோ இங்க சாம்சன் வந்துட்டாரு. அவரை வச்சு இந்த டீம் எப்படி ஒரு வருஷம் டிராஃபி அடிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஜடேஜா போனது வருத்தமா இருந்தாலுமே மிஸ் பண்ணாலுமே அவருக்கு பதிலாக பர்ஃபெக்ட் ரிப்ளேஸ்மெண்ட்டை தேடணும். அஃப்கோர்ஸ் அவர் மாதிரியான 3 dimension பிளேயர் கிடைக்கிறது கஷ்டம் தான். பட் வேற வழி இல்லை. எல்லாருமே ஒரு நாள் வந்துட்டு டீம் அண்ட் கிளப்பை விட்டு போக தான் போறாங்க அப்படிங்கிறதுனால ஸோ அந்த நாள் இன்னைக்கு நாளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மனசை தேத்திக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிட்ட இப்போ போயிட்டு இருக்கேன். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ரொம்ப நாள் பேசிட்டு இருந்த விஷயம் நடந்து முடிஞ்சது மக்களே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இந்த மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். See you soon guys.